சிந்தனை செய் மனமே. ஒருவருக்கு பிடித்த அவர் உயிரோடு இருந்த பொழுது விரும்பி உண்ட உணவை இறந்த பிறகு படைப்பது, அவருக்கு சமர்ப்பணம் செய்வது ஏன்? இவ்வாறு இந்த சடங்கினை வீட்டில் செய்வதும் நமது பழக்க வழக்க சடங்கு முறையாக உள்ளது. இவ்வாறு நாம் இறந்தவருக்காக செய்வது, அவர் ஒருவேளை வெளிநாட்டில் இறந்திருக்கலாம், போரில் இறந்திருக்கலாம், ரோட்டில் விபத்தினில் இறந்திருக்கலாம், அல்லது வீட்டினிலும் இறந்திருக்கலாம். இறந்த இடம் பற்றி பொருட்படுத்தாது செய்கின்றோம். இதில் என்னுடைய கேள்வி என்னவென்றால், வீட்டினில் செய்கின்றோம் என்றால் இறந்து போய்விட்டவருக்கு அவரே போய்விட்டார், எப்படி சரியான நம் வீட்டு முகவரி தெரியும்? மீண்டும் அதே வீட்டிற்கு வருவதற்கு அடுத்த வீட்டிற்கு அட்ரஸ் மாறி போகாமல் எப்படி சரியாக நம் வீட்டிற்கு எங்கு அது வாழ்ந்ததோ அங்கு எப்படி அதனால் வர முடிந்தது? அவர் அங்கு வருவார் எனதானே நாமும் அங்கு அத்தனை வகையான படையல் போட்டிருக்கின்றோம். வருவார், வந்து வாசனை எடுத்து திருப்தி அடைவார் என்பது தானே நம் நம்பிக்கை. நாம் உயிரோடு இருந்த பொழுது இதனையெல்லாம் விரும்பி சாப்பிட்டோம் என நம் வீட்டு சொந்தங்கள் தெரிந்திருக்கின்றார்கள் என நினைத்து மகிழ்ந்து அந்த உணவின் ரசனையை வாசனை மூலமாக எடுத்துக்கொண்டு போகலாம் என இறந்தவர் நினைப்பதாக நாம் நினைக்கின்றோம். சரிதானே?